ஒரு பகுதியிலிருந்து மண் துகள்கள் அகற்றப்படும் செயல்முறை என்ன? ஏ. மண் அரிப்பு. பி. மறுசுழற்சி. சி. காடழிப்பு. டி. மழைநீர் சேகரிப்பு. சரியான பதில் ஏ. மண் அரிப்பு. 1. காற்று அல்லது நீர் போன்ற இயற்கை காரணிகளால் மண்ணின் மேல் அடுக்கு அகற்றப்படுவது மண் அரிப்பு எனப்படும். இது மண்ணின் வளத்தை குறைத்து விவசாயத்தை பாதிக்கிறது. 2. பி. மறுசுழற்சி என்பது கழிவுப் பொருட்களை மீண்டும் பயன்படுத்தும் முறையாகும். மனித உடலை உருவாக்கும் பல்வேறு சிறப்பு செல் வகைகள் எத்தனை குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ. 50க்கும் குறைவு. பி. 200க்கும் மேல். சி. சரியாக 200. டி. 100க்கும் குறைவு. சரியான பதில் பி. 200க்கும் மேல். மனித உடல் பல பில்லியன் செல்களால் ஆனது. இதில் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில் 200-க்கும் மேற்பட்ட வகை செல்கள் உள்ளன. நரம்பு செல்கள், இரத்த செல்கள் மற்றும் தசை செல்கள் போன்றவை இதில் அடங்கும். 50க்கும் குறைவு, இது மிகவும் குறைவான எண்ணிக்கை. பூஞ்சையைப் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. பாசியியல், ஃபைக்காலஜி. பி. பூஞ்சியியல், மைக்காலஜி. சி. உயிரியல், பயாலஜி. டி. தாவரவியல், பாட்டனி. சரியான பதில் பி. பூஞ்சையியல், மைக்காலஜி. பூஞ்சைகளைப் பற்றிய அறிவியல் ரீதியான படிப்பு பூஞ்சியியல், மைக்காலஜி என்று அழைக்கப்படுகிறது. பூஞ்சைகள் பச்சையமற்ற, சாருண்ணி அல்லது ஒட்டுண்ணி வகை உயிரினங்களாகும். ஏ. பாசியியல், ஃபைக்காலஜி என்பது பாசிகளைப் பற்றிய படிப்பாகும். ஒளியுடன் தொடர்புடைய மனிதக் கண்ணின் பங்கு என்ன? ஏ. அது ஒளியை உருவாக்குகிறது. பி. அது ஒளியை முழுமையாக வடிகட்டுகிறது. சி. அது ஒளியை விலக்கி பிரதிபலிக்கிறது. டி. அது ஒளியை ஒளிவிலகச் செய்கிறது. சரியான பதில் டி. அது ஒளியை ஒளிவிலகச் செய்கிறது. 7. கண்ணின் விழிவெண்படலம், கார்னியா மற்றும் லென்ஸ் ஆகியவை உள்வரும் ஒளியை வளைத்து விழித்திரையில் குவியச் செய்கின்றன. இந்தச் செயல்முறை ஒளிவிலகல் எனப்படும். இவ்வாறு ஒளிவிலகல் அடைவதால் மட்டுமே நம்மால் தெளிவான பிம்பத்தை பார்க்க முடிகிறது. தூய இனப்பெருக்கம் செய்யும் நெட்டை பெற்றோரிடமிருந்து டி உருவாகும் கேமெட்டுகள் யாவை? ஏ. டி. பி. டி. சி. டி. டி. சரியான பதில் டி. மெண்டலின் தனித்து பிரிதல் விதியின்படி கேமெட்டுகள் உருவாகும்போது ஒரு ஜோடி அல்லீல்கள் பிரிந்து ஒவ்வொன்றும் ஒரு கேமெட்டிற்கு செல்கின்றன. எனவே டி என்ற பெற்றோரிடமிருந்து டி என்ற ஒரே ஒரு வகை அல்லீல் கொண்ட கேமெட்டுகள் மட்டுமே உருவாகும். பருவமடையும் போது சிறுவர்களிடம் காணப்படும் இரண்டாம் நிலை பால் பண்பு எது? ஏ. இடுப்பு விரிவடைகிறது. பி. இடுப்பு எலும்பு பெரிதாகிறது. சி. கொழுப்பு திசுக்களின் வளர்ச்சி. டி. தசைகள் உருவாகின்றன. சரியான பதில் டி. தசைகள் உருவாகின்றன. 8. பருவமடையும் போது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் சுரப்பால் சிறுவர்களுக்கு தசைகள் வலுவடைந்து உடல் வலிமை பெறுகிறது. இது ஆண்களுக்கே உரிய ஒரு முக்கியமான இரண்டாம் நிலை பால் பண்பாகும். ஏ. இடுப்பு விரிவடைதல் என்பது பெண்களிடம் காணப்படும் பண்பு. எந்த அலோகம் திட நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. நைட்ரஜன். பி. கந்தகம், சல்ஃபர். சி. குளோரின், குளோரின். டி. புரோமின், புரோமீன். சரியான பதில் பி. கந்தகம், சல்ஃபர். சரியான விடை பி. சோகஸ்மேலி. கந்தகம், சல்ஃபர் அறை வெப்பநிலையில் திடநிலையில் காணப்படும் ஒரு அலோகமாகும். இது பொதுவாக மஞ்சள் நிறத்தில் உடையக்கூடிய தன்மையுடன் காணப்படும். ஏ. நைட்ரஜன் என்பது வளிமண்டலத்தில் வாயு நிலையில் காணப்படும் ஒரு அலோகமாகும். 1895 இல் ஜே. டபிள்யூ. ஹஷ்பெர்கரால் உருவாக்கப்பட்ட சொல் எது? ஏ. உயிர் புவியியல், பயோஜியோகிராஃபி. பி. தொல்லுயிரியல், பாலியான்டாலஜி. சி. வானவேதியியல், ஆஸ்ட்ரோகெமிஸ்ட்ரி. டி. இனக்குழு தாவரவியல், எத்னோபொட்டனி. சரியான பதில் டி. இனக்குழு தாவரவியல், எத்னோபொட்டனி. 4. 1895 இல் ஜே. டபிள்யூ. ஹஷ்பெர்கர் இனக்குழு தாவரவியல், எத்னோபொட்டனி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார்.
இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் அங்குள்ள தாவரங்களுக்கு இடையிலான உறவை ஆராயும் துறையாகும். ஆல்பா கதிர்கள் மின் மற்றும் காந்த புலங்களை எதிர்கொள்ளும் போது எவ்வாறு செயல்படுகின்றன? ஏ. மின் புலங்களால் மட்டுமே விலகலடைகின்றன. பி. காந்த புலங்களால் மட்டுமே விலகலடைகின்றன. சி. விலகலடைவதில்லை. டி. இரு புலங்களாலும் விலகலடைகின்றன. சரியான பதில் டி. இரு புலங்களாலும் விலகலடைகின்றன. 7. ஆல்பா கதிர்கள் நேர்மின் சுமை கொண்ட ஹீலியம் உட்கருக்கள் என்பதால் அவை மின் மற்றும் காந்த புலங்களால் ஈர்க்கப்பட்டு விலகலடைகின்றன. அவற்றில் அதிக நிறை காரணமாக பீட்டா கதிர்களை விட குறைவாகவே விலகலடைகின்றன. குறிப்பிடப்பட்ட அணுநிறை அலகின் வரையறைக்கு எந்த தனிமம் குறிப்பாக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கார்பன் -12 CrBO-12. பி. ஆக்சிஜன் ஆக்சிஜன். சி. நைட்ரஜன் நைட்ரோஜன். டி. ஹைட்ரஜன் ஹைட்ரோஜன். சரியான பதில் ஏ. கார்பன் -12 CrBO-12. 4. அணுநிறை அலகு அமு என்பது கார்பன் -12 அணுவின் நிறையில் சரியாக 1 இன் கீழ் 12 பங்கு என வரையறுக்கப்படுகிறது. கார்பன் -12 மிகவும் நிலையானது மற்றும் துல்லியமான அளவீடுகளுக்கு ஏற்றது என்பதால் இது சர்வதேச அளவில் தரநிலையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தண்ணீர் உறையும் போது அதன் பின்வரும் எந்த பண்பில் மாற்றம் ஏற்படுகிறது? ஏ. வேதியியல் கலவை கெமிக்கல் காம்போசிஷன். பி. நிலை ஸ்டேட். சி. அணுக்கரு கட்டமைப்பு நியூக்ளியர் கன்ஃபிகரேஷன். டி. அணு அமைப்பு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சரியான பதில் பி. நிலை ஸ்டேட். 9. தண்ணீர் உறையும் போது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு பனிக்கட்டி மாறுகிறது. இது ஒரு இயற்பியல் மாற்றம் என்பதால் அதன் வேதியியல் பண்புகள் மாறாமல் நிலை மட்டுமே மாறுகிறது. மற்ற விடைகள் ஏ. நீரின் வேதியியல் கலவை H2O உறைந்த பின்னரும் மாறாது. வேர் தூவி செல்களிலிருந்து கார்டிகல் செல்களுக்கு நீர் நகரும் முதன்மை வழிமுறை என்ன? ஏ. பரவல் டிஃப்யூஷன். பி. நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன். சி. செயல்மிகு கடத்தல் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். டி. சவ்வூடு பரவல் ஆஸ்மோசிஸ். சரியான பதில் டி. சவ்வூடு பரவல் ஆஸ்மோசிஸ். 1. சவ்வூடு பரவல் ஆஸ்மோசிஸ் என்பது நீர் மூலக்கூறுகள் அதிக செறிவுள்ள இடத்திலிருந்து குறைந்த செறிவுள்ள இடத்துக்கு அரைக்கடத்தி சவ்வு வழியாக நகரும் முறையாகும். ஓத ஆற்றலை மாற்றுவதற்காக விசையாழிகள் பொதுவாக எங்கே வைக்கப்படுகின்றன? ஏ. மலை உச்சிகளில். பி. ஆழ்கடல் அகழிகளில். சி. ஓத நீரோடைகளில். டி. பாலைவனங்களில். சரியான பதில் சி. ஓத நீரோடைகளில். சரியான விடை ஓத நீரோடைகள் என்பது ஓதங்களால் உருவாகும் வேகமான நீர் ஓட்டங்கள் ஆகும். இங்கு விசையாழிகளை வைப்பதன் மூலம் இயக்க ஆற்றலை மின்சாரமாக மாற்றலாம். இவை கடலோரப் பகுதிகளில் ஓத சக்தி அதிகமாக இருக்கும் இடங்களில் அமைக்கப்படுகின்றன. எந்த பெண் பிட்யூட்டரி ஹார்மோன் பால் வெளியேற்றத்தை தூண்டுகிறது? ஏ. புரோஜெஸ்டிரோன் ப்ரொஜெஸ்டரோன். பி. ஆக்சிடாசின் ஆக்சிடோசின். சி. புரோலாக்டின் ப்ரொலாக்டின். டி. ஈஸ்ட்ரோஜன் எஸ்ட்ரோஜன். சரியான பதில் பி. ஆக்சிடாசின் ஆக்சிடோசின். ஆக்சிடாசின் என்பது ஹைப்போதாலமஸால் உற்பத்தி செய்யப்பட்டு பின் பிட்யூட்டரியால் வெளியிடப்படும் ஹார்மோன் ஆகும். இது பிரசவத்தின் போது கருப்பை சுருக்கத்தையும் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது பால் வெளியேற்றத்தையும் தூண்டுகிறது. பொதுவாயு மாறிலியின் மதிப்பு என்ன? ஏ. 1.38 ஜமோல் 1 K 1. பி. 8.03 ஜமோல் 1 K 1. சி. 3.81 ஜமோல் 1 K 1. டி. 8.31 ஜமோல் 1 K 1. சரியான பதில் டி. 8.31 ஜமோல் 1 K 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி பொது வாயு மாறிலி ஆர் என்பது ஒரு மோல் நல்லியல்பு வாயுவின் அழுத்தகனளவு மாற்றத்தை வெப்பநிலையுடன் தொடர்புபடுத்துகிறது. இதன் சி அலகு மதிப்பு 8.314 JmOLK ஆகும். அனைத்து வகையான பொருட்களுக்கும் பொதுவான பண்பு எது? ஏ. இடத்தை அடைத்தல். பி. கண்ணுக்குத் தெரிதல். சி. கனமாக இருத்தல். டி. லேசாக இருத்தல். சரியான பதில் ஏ. இடத்தை அடைத்தல்.
1. பருப்பொருள் என்பது நிறை உடைய மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை கொண்ட எந்தவொரு பொருளையும் குறிக்கும். இது திட, திரவ மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளுக்கும் பொருந்தும் பொதுவான பண்பாகும். 2. கெட்டுப்போன உணவுப் பொருட்களால் ஏற்படும் வாசனையின் தன்மை என்ன? A. உவர்ப்பு, சால்ட்டி. B. துர்நாற்றம், ஃபவுல். C. இனிப்பு, ஸ்வீட். D. கசப்பு, பிட்டர். சரியான பதில் B. துர்நாற்றம், ஃபவுல். சரியான விடை B. துர்நாற்றம். உணவுப் பொருட்கள் பாக்டீரியா அல்லது பூஞ்சைகளால் சிதைக்கப்படும் போது வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு விரும்பத்தகாத வாயுக்கள் வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுகிறது. இது உணவு கெட்டுப்போனதற்கான முக்கிய அறிகுறியாகும். இடது ஆரிக்கிள் மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் அமைந்துள்ள வால்வு எது? A. நுரையீரல் வால்வு, பல்மோனரி வால்வ். B. பெருந்தமனி வால்வு, ஏஆர்டிக் வால்வ். C. மூவிதழ் வால்வு, ட்ரைகஸ்பிட் வால்வ். D. ஈறுதழ் வால்வு, பைகஸ்பிட் வால்வ். சரியான பதில் D. ஈறுதழ் வால்வு, பைகஸ்பிட் வால்வ். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஈறுதழ் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு இடது ஆரிக்கிளிலிருந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு இரத்தம் செல்வதைக் கட்டுப்படுத்துகிறது. இது இரத்தம் பின்னோக்கிச் செல்வதைத் தடுத்து இதயத்தின் செயல்பாட்டை சீராக்குகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?